மேக்ஸிமம் க்ளோசிங் 185 மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் விற்பலின் 250 பாருங்க 155 வரைக்குமே க்ளோஸ் ஆகும். நாங்கள் தானே பிளாகர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது எங்கேயுமே அது என்னையுமே நம்ம புவி ரைடர் நாங்கள் 2 பேரும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணாங்க. அது யாருன்னா வந்து சிக்ஸஸ் ரைடர் கிளப்னு ஒருத்தர் இருக்காரு. அது சொல்லியிருப்பார் வீடியோவில். அவர் தான் வந்து இன்வைட் பண்ணார், கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி. அவர் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுல ஒரு டீம் மெம்பராக இருக்கார். இன்வைட் பண்ணார். அது என்ன ஃபங்க்ஷன் வந்து காமிச்சிடுறேன். KTMோட கோ பார்ட்னர் அஸ்குவாட்னு சொல்லி ஒரு பிராண்டு பைக்கு வந்து நீங்கள் 2 புது பைக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது கோயம்புத்தூர் சைடில். அது என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் பைலட்னு சொல்லி ஸ்வாட் பைலட் 250 401 இந்த 2 பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த இதுக்காக வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் என்ன புதுசாக இருக்குது. எனக்கு இதை பற்றி எந்த ஒரு பிளானுமே கிடையாது. ப்ளைனாக வந்திருக்கேன். வந்து கேட்டால் தான் தெரியும். சரி ஓகே வாங்க வீடியோ போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10 பேர் பண்ணிங்க. அது மட்டும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அவுட்ஸில் வரும். Flat plane 450 and mid plane 250. 401 and 250. ரோட ஹிட் பண்ண ரெடியாக இருக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் த மொமெண்ட். ப்ரோ நம்மளை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட் விவேக் இன்ஸ்டா ஐடி யூடியூப் ஐடி வந்து வெட்டி பையன் விவேக். இவர் தான் இன்வைட் பண்ணாரு. சுஜுகி சிக்ஸரோட இந்த இதில் வந்து கண்டக்ட் பண்ணதில் ஒரு இதாக இருக்கார். அவர் தான் இன்வைட் பண்ணாரு. ஹாய் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். விவேக் இவர் தான் இன்வைட் பண்ணாரு. நம்ம கிளப் வந்து இன்வைட் பண்ணதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிச்சா ப்ரோ தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் கிச்சா ப்ரோ வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஈகன் ரைடிங் கிளப் அவங்களையும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். KTM தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளை வந்து இந்த அளவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. 4 2 1. ஸோ இந்த லான்ச் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கலிங் 401 கொஞ்சம் கிட்ட போகலாம். பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா 46 PS ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டார்க்கில் பார்த்தா WP அஃபெக்ட்ஸ் ஆகும். ஸோ இதில் அட்ஜஸ்டபிள் ஃபோர்க்குமே வந்திருக்கு. உங்களுக்கு கம்ப்ரெஷன் ரீமோட் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் டெரன் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். லைக் இன்கேஸ் சாஃப்ட் வேணால் சாஃப்ட் வச்சுக்கலாம், இல்லை ஹார்ட் வேணால் ஹார்ட் வச்சுக்க முடியும். ஸோ ரியர் சஸ்பென்ஷனே பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் சாஃப்ட் ஹார்ட் உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் டெரன் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இது ரியர் ABS ஆஃப் ரோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு ஸ்போக்ஸ் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ண இந்த ஸ்மார்ட் பிளேன் 401 பொறுத்த வரைக்கும் நீங்கள் டியூல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூரிங்க்கு யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்விங்காமும் நம்ம கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்விங்காமோட நேம் பார்த்தீங்கன்னா பனானா ஸ்விங்காம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஒரு கார்னரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்ப்ரூவைஸாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் உங்களுக்கு விக்டரி 250. ஸோ இதோட பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 bhp கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா 25 டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா பைக்கோட வெயிட் ஓவரால் 164 kg வருது. ஸோ ஓவரால் பைக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 820 mm வரும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் 140 mm தான் இருந்துச்சு. பட் இப்போ இருக்க மாடல் 177 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ண போனால் போத் ரேட்டர்ஸ் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்வாட் பிளேன் 401 கர்வ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன டியூயல் ஃபேன் சிஸ்டம்.
ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட் ஓல்டு மாடல் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 40% கிட்ட ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆன்ரோட் பிரைஸ் ப்ரோ. ஆல்ரெடி எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் பண்ணியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,95,000 வருது உங்களுக்கு. தென் நீங்கள் விட் பண்ணி 250 போகிறீங்கன்னா உங்களுக்கு 2,45,000 வரும். ப்ரோ ரெண்டு ஸ்பெக்ஸுமே சேம் தானா? ரெண்டு பைக் ஸ்பெக் கேட்குறீங்களா? ஸ்பெக் பை டிஃபரன்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பவரையும் டோட்டல் வேரியேஷன் இருக்குங்க. ஸோ 4 டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது, இது 250 டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக வாங்க. டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே அரேஞ்ச் ஆயிரும். கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ. மேக்ஸிமம் க்ளோசிங் 185 நம்ம மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் விற்பனை 250 பாருங்க 155 வரைக்குமே க்ளோஸ் ஆகும். டாப் ஸ்பீடு வேறு லெவல். ஸ்பாட்ரிங் 401 பண்ணா சிட்டிக்கு 25 to 28 ஹைவேஸ்ல போனீங்கன்னா மேக்ஸிமம் மைலேஜ் 32 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி எடுக்க முடியும். விற்பனை போகிறதுக்கு சிட்டிக்கு 33 மைலேஜ் கொடுக்கும். இதே ஹைவேஸ்ல போனால் 35 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சர்வீஸ் பண்ணுறது 5000 கிலோமீட்டர் சர்வீஸ் கேஸ். அதில் பார்த்தீங்கன்னா 2800 to 3500 சம்திங்கில் தான் வரும். ஸ்பேர்ஸ் அன்றைக்குமே அவைலபிள் இருக்குது. கைஸ் இவங்க பார்த்தோன்னா இங்கே 8 கிளப்போட 8 சம்திங் 10 நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிளப்ஸோட அட்மின்ஸ் இவங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இல்லை ஜிக்ஸர் ஓனர்ஸ்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஆரம்பிச்சதான் நம்ம கிளப்பு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம கிளப் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு நிறைய ரைட்லாம் வந்து தனியாக எடுக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரைடு நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைடிங் கிளப் இருக்கு. அதில் வந்து ஒரு பார்ட் தான் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் ரைடிங் கிளப் கோயம்புத்தூர். நம்ம கிளப்போட ஹெட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் ரைடிங் கிளப் தமிழ்நாடு. நம்ம பார்த்தீங்கன்னா மட்டும் கிடையாது, கிக்ஸர்லயும் இருக்க பிரதர்ஹுட் பைக்கர்ஸ் ஆல்ரெடி அந்த ப்ரோ சொன்ன மாதிரி தான். நம்ம ஒரு டேக் வச்சு மட்டும்தான் டீமை பிரிக்கிறோம். ஆனா எல்லா பைக்கர்ஸுமே ஒண்ணுதான். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஜிக்ஸர் ரைடர் கிளப்போட அட்மின் இங்க கோயம்புத்தூர் அட்மின் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நம்ம அட்மின் அவர் தான் இன்வைட் பண்ணியிருக்காரு. இது தெரியாம எல்லாரும் பேசியிருக்கேன். மிஷினா இருந்தாலும் சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க, சேஃபா ஓட்டுங்க, சேஃபா இருங்க, சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கிளப் ஜிக்ஸர் ரைடிங் கிளப் இருக்கோம். பைக்கோட எக்ஸ்ட்ரா சவுண்டு கேளுங்க. கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைமு. அது நம்ம ரைடர் கிளப்னு சொல்லி சொன்னாங்க. அது அந்த நம்ம விவேக் அவரோட இதில் இருந்து அவர் வந்து அதோட அட்மின். அவர் தான் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தார். நம்ம போனோம், நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்ல ஒரு புதுவிதமான ஒரு இது கிடச்சிது, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதுக்காக போனது தான். போனால் அப்புறம் பைக்கை பற்றி பைக் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இப்போ வீடியோஸ்லாம் எடுத்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்லாயிருக்கும். கூப்பிட்டாங்க மேபி நெக்ஸ்ட்டு திங்கக்கிழமையிலேருந்துக்கு மேலே வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல, கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாள் ஆயிரும் டெஸ்ட் ரைடு இது பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு வேளை என்னால் முடிந்தால் போனால் நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பைக்கை பற்றி டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து போடுறேன். முடிஞ்சால் போடுறேன், கன்ஃபார்ம் கிடையாது, முடிஞ்சால் போடுறேன். இந்த வீடியோ வந்து புதுசாக இருக்கும், எனக்கு புதுசாக இருக்குது. நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது சரி ஓகே கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, இந்த வீடியோக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அப்டேட்ஸையும் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வச்சு தான் நான் போடுவேன். அதை ஃபாலோ பண்ணிங்க, அதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.